அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே குறைசிகள் ஏதாவது நபிகள் நாயகத்தை செய்யணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க நபிகள் நாயகம். தன்னோட தோழர்கள் தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இரவும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, மதீனாவுக்கு வந்ததுலேருந்தே இவங்க இப்படித்தான் இருக்காங்க, ஒவ்வொரு தோழர்களுமே பாதுகாப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் படுத்திருந்த போது நைட்டு நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, ஆயுதத்தோட சத்தம். யாரோ தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் தான் வந்திருக்கேன், நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹ்ட்ட அவங்களுக்காக அதிகமான பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க தூங்குறாங்க. தோழர்கள் இப்படியே மதீனா வந்ததுலேருந்து ஒவ்வொரு தோழர்கள் பாதுகாத்தே வந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் 5-67ங்கிற குர்ஆன் அத்தியாயம் இறங்குது. மனிதர்களோட தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், நிராகரிக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேர்வழியும் செலுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் இறங்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லாருமே நீங்கள் திரும்பி போயிருங்க, என்ன அல்லாவே பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. இது திர்மிதியில் இருக்குது. இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்குமே இது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே முஸ்லீம்களுக்கு ஆபத்து தான் சந்திக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறைஷிகள் வழிகேட்டிலேருந்து விலகாமையே இருந்தாங்க, வம்பு செஞ்சுட்டே இருந்தாங்க, அழிச்சாட்டியமும் செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி தர்றான். ஆனால் அதை கடமையாக்கலை. இது 22-39 இருக்குது.